வணக்கம் நண்பர்களே. மழை எங்கிருந்து வருகிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? இன்று இசை உங்களுக்கு நீரின் மாயாஜால பயணத்தை காட்டப் போகிறாள். இதுதான் நீர் சுழற்சி. சூரியன் நமது பெருங்கடல்கள் மற்றும் ஆறுகளில் உள்ள தண்ணீரை சூடாக்குகிறது. நீர் கண்ணுக்கு தெரியாத நீராவியாக மாறி வான் நோக்கி செல்கிறது. இதுதான் ஆவியாதல். வானில் உயரே செல்லும் நீராவி குளிர்ந்து ஒன்று சேர்ந்து மேகங்களை உருவாக்குகிறது. இதுதான் சுருங்குதல். மேகங்கள் கனமாகி நீர் நிரம்பியதும் அவை வெடிக்கும். நீர் மழை அல்லது பனியாக கீழே விழுகிறது. இதுதான் மழை பொழிதல். இறுதியாக நீர் மீண்டும் ஆறுகள் மற்றும் கடல்களுக்கு செல்கிறது. மீண்டும் பயணத்தை மீண்டும் தொடங்க தயாராக உள்ளது. இயற்கை ஆச்சரியமானது அல்லவா? நீர் சுழற்சி ஒருபோதும் நிற்காது. இது நமது பூமியை பசுமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்கிறது. எமது அடுத்த பாடத்தில் சிந்திப்போம். பாய் பாய்.